பக்தியொலி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப வந்து நம்ம உறவுகள் நிறைய உறவுகள் நம்மள சூழ்ந்து இருக்கும். ஒவ்வொரு உறவுகளும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு அப்புறம் தன்னால கட்டாய் போய்க்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வேற ஒரு துணையோ, வேற ஒரு நண்பர்களோ, வேற ஒரு அ ஏதோ கிடைச்சு அவங்க போய்க்கிட்டே இருப்பாங்க. டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு உறவு மட்டும் நம்மளுக்காக வாழக்கூடிய உறவாக இருக்கும். ஒரு தாயுடைய உறவு கூட நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தான். அம்மா வந்து ஒரு மனைவிய கைய பிடிச்சு குடுக்குற வரைக்கும், இல்லாட்டா ஒரு கணவனை கைய பிடிச்சு குடுக்குற வரைக்கும் அம்மா உறவு நிக்கும். அதுக்கப்புறம் அம்மா உறவு வந்து 2ஆம் வீடாக மாறிவிடும். அம்மா உறவு அதுக்கப்புறம் தொடராது. தொடராதான் லைட்டா தான் அங்க கான்டாக்ட்ல வரணும். அப்படி வந்தால் தான் அந்த பெண் உருப்படியாக மனைவி கணவனுடன் வாழ தகுதி உள்ளவள். அம்மாவ மட்டும் மைண்டுக்குள்ள வச்சிருக்கிட்டு இருந்தான்னா, அவள் கணவனுடன் வாழ தகுதியில்லாதவளா மாறிருவா. அதனால எப்பவுமே ஒரு தாய் வந்து தன் குழந்தைய தாரா வார்க்க நான் ரெடியா இருக்கேன். அவள் வேற வீட்டு பெண் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல எடுத்துட்டு அந்த பெண்ணை வாழ வைப்பது மிக சிறப்பாக இருக்கும். அதனால தாய் உறவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவ வந்து வேற வீட்டு பெண்ணாக தான் மாறி விடுவாள் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். அப்போ இந்த கணவன் மனைவி உறவு வந்து அவ்வளவு ஆழமான உறவு. அதாவது ஒரு மனைவியோட ஒரு ஒரு அம்மாவுடைய உறவு வந்து தசையால் உருவாக்கப்பட்ட அவள் கொடுக்கிற உணவு அவள் பால் மூலமா நம்ம கொடுக்கப்பட்ட உணவில் தான் நமக்கு தசைகள் எல்லாமே உருவாகுது. அப்ப தசையால் உருவாக்கப்பட்ட உறவு தாயுடைய உறவாக இருக்கலாம். அதாவது உடல் அமைப்புகள் அந்த உடல் உருவாக்க காரணம் தாயாக இருக்கலாம். இரத்தத்தால் உருவாக்குவது தந்தை உறவாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய முக்கியமான உறவு கணவன் மனைவி உறவு வந்து பந்தபாசம் வந்து படுக்கையறை உறவாக இருக்கும். படுக்கறைக்கான உறவாக இருக்கும். ஒரு கழிவுகளின் துவக்கத்தில் உறவுகள் தோன்றுகிறதுன்னா அது கணவன் மனைவி உறவு தான். நம்ம வந்து சில கழிவுகள் வெளியேற்றப்பட கழிவுகளை ஒரு மனைவி வாங்குகிறாள் அப்படின்னா அந்த உறவு வந்து புனிதமாக ஆக்கப்படக்கூடிய உறவாக மாறுகிறது. ஒரு புனித உயிரை உருவாக்கக்கூடிய ஒரு அன்பின் சின்னத்தை உருவாக்கக்கூடிய ஒரு உறவாக மாறுகிறது. அந்த உறவு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான உறவு, ரொம்ப நாள் வரக்கூடிய ஒரு உறவாக மாறுகிறது. லைஃப் லாங் வரக்கூடியது. ஒரு கணவன் இறந்த பிறகு மனைவி இறப்பா, மனைவி இறந்துடான கணவன் இறந்து போறது. இது வந்து நிறைய விஷயத்துல நடந்திருக்கும். அவங்க வந்து அவ்வளவு அந்யோன்யமா வாழ்ந்திருக்காங்க. சில கணவன் இறந்த பிறகு சில மனைவிகள் கணவனுடைய சக்தியை தான் பெற்றது போல் இரட்டிப்பாக உருவாக்கிட்டு வருவா. இந்த மாதிரி நிறைய ஒரு மனைவி இறந்த பிறகு ஒரு கணவன் தன் மனைவி ஞாபகமாக நிறைய விஷயங்கள் வளமாக செய்து கொண்டு இருப்பார். இந்த மாதிரி கணவன் மனைவிகள் வந்து ஓர் உயிர் ஈர் உடலாக வாழும் தன்மையாக வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. அப்ப அந்த உறவினுடைய பாண்ட் வந்து அந்த படுக்கறை தான். அந்த படுக்கறை வந்து அவ்வளவு புனிதமான ஒரு அறை. அந்த அறையை வந்து நம்ம அசிங்கமாக பார்க்கக்கூடாது, அசிங்கமான நபர்களாகவும் மாறக்கூடாதுங்கிறது மிக முக்கியமானது. இப்போ அந்த காலத்துல வந்து ஒரு கணவன் மனைவி வாழும் வாழ்க்கையை வந்து நம்ம குழந்தைங்க வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் நான் அப்பா அம்மா மாதிரிதான் நான் வாழ்வேன்னு சொல்லிட்டு வாழ்வாங்க. அங்க டைவர்ஸ் அதெல்லாம் குறையும். அந்த காலத்துல ஒரு வீடு தாங்க இருக்கும். அந்த ஒரு வீட்டுல குழந்தைங்க வரிசையா 10 பிள்ளைனாலும் பெத்து போட்டிருப்பாங்க. அந்த 10 பிள்ளைகளுக்கு இடையிலும் கணவன் மனைவி உறவு நடந்து கொண்டேதான் இருக்கும். அந்த 10 பிள்ளைகளும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. யாருக்கும் கண்ணுக்கு அம்மா அப்பா உறவை கண்ணுக்கு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தான் வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் அந்த 10 பிள்ளைகளுக்கு இடையில அவங்களுக்குள்ள ஏற்படும் அந்த உறவு இருக்கு இல்லையா, அந்த அதிர்வுகள் அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கையை மாற்றங்களை நிறைய கொடுத்திருக்கும். அந்த குழந்தைங்க அந்த அப்பா அம்மா வாழ்க்கை வாழும் அதிர்வுகளை உணர்ந்து அந்த குழந்தைங்க வந்து தன் வாழ்க்கையும் இந்த மாதிரி அழகான வாழ்க்கையாக கணவன் மனைவிக்காக வாழ்வதும் மனைவி கணவனுக்காக வாழ்வதும் சிறப்பாக இருக்கும் சொல்லிட்டு அவ்வளவு அழகா வாழ்ந்த காலங்கள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனா இப்ப வந்து நம்ம வந்து என்ன பண்றோம், வெளிநாட்டை பார்த்தது தனி பெட்ரூம் கொடுக்குறோம். குழந்தைங்களுக்கு தனியா, நம்மளுக்கு தனியா. அந்த அதிர்வுகளை குழந்தைங்க உணர்வதே இல்லை அப்படிங்கிறது முக்கியமானது. அதே சமயம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து படுக்கை அறையை சுருட்டி வைத்திருவார்கள். படுத்த படுக்கை அறையை சுருட்டி ஒரு பக்கத்துல வச்சிருவாங்க. யாரு கண்ணுக்கும் தெரியாது. தன் படுத்த படுக்கையை யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால் நம்மளுக்கு எந்த கெட்டு சக்தியும் கண்டது கிடையாது. ஆனால் இப்ப உள்ளது அப்படி இருக்கிறதானா அப்படி இல்லை. ஒரு கணவன் மனைவி படுக்கை வந்து ஒரு உஷ்ணத்தின் தன்மை காலியுடைய அவதரிக்கும் இடமாக அங்க இருக்குது அந்த உறவு. அது வந்து உஷ்ணத்தினுடைய உச்ச நிலையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த உஷ்ணத்தில் அவ உடம்பும் சரி அந்த கணவன் உடம்பும் சரி அவ்வளவு சூடாகி எல்லாமே தன்னுடைய கழிவுகள் எல்லாமே அகற்றப்பட்டு ஒரு ரீஃப்ரெஷ் ஆன மாதிரி ஆயிருப்பாங்க. அவள் வந்து அப்படியே காளி அம்சமாக உருவாகி இருப்பா இல்லையா, அவளை வந்து நீரில் அமுக்கி வைத்தால்தான் அவள் வந்து பவர்ஃபுல்லா இருப்பா. அவள் வந்து உடல் அளவில் உஷ்ணத்தின் அளவு அதிகமா இருக்கிறதுனால அவள் தொடும் பொருட்கள் எல்லாம் பஸ்பமாக விடும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக
அந்த கணவன் மனைவி உறவு முடிஞ்ச பிறகு அந்த தீட்டு வந்து ரொம்ப கடும் தீட்டாக அது வந்து பாவிக்கப்படுகிறது. அந்த கடும் தீட்டு உள்ள அந்த நாளில் நீங்க வந்து என்ன பண்ணலாம், உடனே எந்த பொருளையும் தொடாமல், எந்த ஒரு பொருளையும் தொடாமல் நேரா பாத்ரூம்ல போய் குளிக்கிற டவல் கொண்டு தொடக்கூடாது. நீங்க தோத்துற டவல் கூட தொடக்கூடாது. பாத்ரூம்ல போய் நீங்க தொட்டு எடுத்த அந்த டவல கொண்டு தண்ணீர்ல அலசிட்டு தான் நீங்க குளிச்சு முடிச்ச பிறகு, நீங்க தொட்டீங்களே அந்த துண்ட கூட தண்ணீர்ல அலசிட்டு தான் நீங்க துவைத்தவே முடியும். அலசி நல்லா புழிஞ்சிட்டு அப்புறம் தான் துவைத்தவே செய்யணும் அப்படிம்பாங்க. ஏன்னா ஈர துணிய தான் நம்ம முகத்துல கை காலெல்லாம் துவைத்துவாங்க. எப்பவுமே ட்ரையான துண்ட வச்சு துவைத்த மாட்டாங்க. குளிச்ச உடனேயே நம்ம குளிக்கிற துண்டை வந்து ஈரமாக்கி புழிஞ்சிட்டு அப்புறமா தான் துவைத்துவாங்க. தோத்திட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா ட்ரை துண்டை வச்சு 2 துண்டு பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? அது போலதான் நம்ம வந்து அந்த துண்டை வந்து நம்ம எடுத்துட்டு போற துண்டை கூட நீரில் முக்கி அதை வந்து தோத்துவாங்க. அது பிறகு நீங்க எந்த பொருளையும் தொடக்கூடாது. எந்த பொருளையும் தொடக்கூடாது. குளிச்சுட்டு வந்த பிறகுதான் நீங்க உடுத்துற துணி முதற்கொண்டு எல்லாத்தையும் தொடணும். அதனால அந்த தீட்டு வந்து ரொம்ப இந்த தீட்டாக எடுக்கப்படும். அதாவது இறந்த வீட்டு தீட்டு வந்து ரொம்ப மோசமான தீட்டு. ஒரு இறந்த வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வரவே மாட்டோம். வெளியிலேயே தண்ணி வச்சிருப்போம். அந்த தண்ணியில குளிச்சுட்டு உடுத்துற உடையிலிருந்து எல்லாத்தையும் அலசி போட்டுட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ள வருவோம். அதனாலதான் நம்ம பாத்தீங்கன்னா இரவு நேரத்தில் நம்ம இறந்த துஷ்டி வீட்டுக்கு போனா கூட அந்த காலத்துல இரவு ஆயிரும். நடைபயணம் தானே. அப்ப இரவு ஆயிரும். இரவு வந்த உடனே நம்ம வந்து தண்ணியை ஊத்தி குளிச்சுட்டு அந்த துணியை நம்ம போட்டிருந்த துணியை அப்படியே கொடியில போட்டுருவாங்க, காய போட்டுருவாங்க. போட்டுட்டு வீட்டுக்குள்ள வருவாங்க. அப்போ இரவு நேரத்தில் துணி காய போட்டு அந்த வீட்டில் இறப்பு இருக்குதுன்னு அர்த்தம். இறந்த தீட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம். அதனாலதான் இரவில் துணி துவைக்காதீங்கன்னு சொல்லியிருப்போம். இரவில் துணி துவைச்சு கொடியில தொங்குச்சுனாலே இங்க இறப்பு தீட்டு இருக்குன்னு வெளியில தெரியுமா? பச்சைகளுக்கெல்லாம் தெரியும். பச்சைகளுக்கெல்லாம் தெரியுமா? அதனால நம்ம இரவு நேரத்தில் துணியை துவைக்காதீங்க, காய போடாதீங்க. அது வந்து துக்க வீட்டுக்கு தான் அந்த இரவு ஈர துணி தொங்கும். நம்ம வீட்டு சாதாரண லட்சுமி கடாட்சம் உள்ள வீட்டு தொங்காது, தீட்டு வீடுகளுக்கு தான் தொங்கும் அப்படிம்பாங்க. அதே போல் கணவன் மனைவி உறவு இருந்த வீட்டிலும் எந்த நேரமானாலும் அது நம்ம உடுத்தின துணியை தண்ணியில முக்கி அதை வந்து வெளியில கொடியில காயப்படணும். அதுவும் இரவு தீட்டுக்கும் அதுவும் சமம் தான். அதனால இந்த 2 தீட்டு ரொம்ப அதீதமான ரொம்ப மோசமான தீட்டு. நம்மளுக்கு வந்து அந்த தீட்டை வந்து இல்ல நம்ம வந்து நாகரிகம் தெரிஞ்சவள், நல்ல இதானவர், முகத்தை கழுவிக்கோங்க, கையை கழுவிக்கோங்க, காலை கழுவிக்கோங்க, வேற எதுவுமே தீட்டு கிடையாது, மனசுதான் தீட்டு அப்படிங்கிறது ஏத்துக்க முடியாது. நம்ம உடம்பில் ஒரு பேட் ஸ்மெல் உருவாகியே தான் ஆகும். அது நம்ம ஏத்துக்கணும். அது சாதாரண நம்மளுக்குள்ள இருக்கிற பாக்டீரியாக்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கும். அதை வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணாதான் நம்ம சுத்தமாகவும் நம்ம குழந்தைங்க தொடும்போது நம்மளை வந்து ரீஃப்ரெஷ் ஆகுற மாதிரி இருப்போம். ஒரு படுக்கை அறையை வந்து நம்ம பெட்ரூமை வந்து அந்த காலத்துல பெட்டை வந்து மடிச்சு போட்டு வச்சிருவாங்க. நம்ம பெட்ரூம்ல யூஸ் பண்ற அந்த பெட்ரூமை யாரும் எக்காரும் கூட அதுக்குள்ள நுழையக்கூடாது. அந்த பெட்ல யாரையும் உட்கார வைக்க கூடாது. ஒவ்வொரு தடையும் முடிஞ்ச பிறகு அந்த பெட்டை அலசுறேன்னா அது அலசினாலும் உங்களுக்கு பிரோஜனம் இல்லை. ஏன்னா நீங்க படுக்கிறது பஞ்சு மெத்தையாக இருக்கும். அலசுனா பஞ்சு மெத்தையும் சேர்த்து அலச வேண்டிய இருக்கும். அதனால உங்க பெட் கவர் நான் கழுவுறேன், கிளீன் பண்றேன் எல்லாம் அப்படியெல்லாம் பண்ண தேவையில்லை. உங்க பெட்ரூமை யாரும் நீங்க கணவன் மனைவி குழந்தைங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த காலத்துல குழந்தைங்க அந்த வைப்ரேட்டர் பட்டுதான் அவங்க வந்து நல்வாழ்க்கையை அமைச்சிருக்காங்க. அதே போல அந்த அதிர்வுகளை உங்க குழந்தைங்க பெறத தப்பு இல்லை. அந்த அதிர்வுகளின் வழிவாதான் அந்த குழந்தைங்க பிறந்திருக்குது. அதனால அந்த குழந்தைங்கள் அந்த தீட்டில் வந்து இது பண்ணுவது தவறாக தெரியாது. ஆனா வெளியாட்கள் உங்களுடைய தீட்டை இப்ப தொடும்போது வெளியாட்களுக்கு அது வந்து கெட்ட அதிர்வுகளை கொடுக்கும், நெகட்டிவ் எண்ணங்களை உருவாக்கும். அதனால வெளியாட்கள் வந்து நீங்க படுக்கிற படுக்கறையை வெளியாட்களை உட்கார வைக்கவோ வெளியாட்களை படுக்க வைக்கவோ எப்பவுமே உங்க பெட்டை பயன்படுத்தாதீங்க. எப்பவுமே அந்த பெட்டு வந்து உங்களுக்குரிய பெட்டாகவும் உங்க குழந்தைங்களுக்குள்ள பெட்டாகவும் மட்டும்தான் பயன்படுத்துங்க. மற்ற யாருக்கும் பயன்படுத்துற படுக்கறையாக பயன்படுத்த தேவையில்லை. ஆனால் படுக்கறை விஷயத்தில் அந்த தீட்டு வந்து ரொம்ப 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 எரிக்கும் சக்தி கொடுக்கிறதாக இருக்கும், எரிசக்தி உடையதாக இருக்கும். அதனால் அந்த எப்படி நீங்க வந்து ஒரு ஒரு அதாவது வெளியில போன தீட்டு, அதாவது இறப்பு தீட்டு எவ்வளவு முக்கியமோ மாத தீட்டு எவ்வளவு ஒரு ஆக்ரோஷமான தீட்டாக இருக்கும். மாத சமயத்துல நம்மளுக்கு வந்து ஹார்மோன்க அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன் ஆகும். அதே போல் கணவன் மனைவி உறவிலும் அந்த ஹார்மோன்ஸ் உடைய அப்ஸ் அண்ட் டவுன் உள்ள சமயத்தில் தான் அந்த தீட்டு உருவாயிருக்கும். அந்த தீட்டை தொடரும் போது உங்களுக்கு அந்த அதிர்வுகள் உங்களை நெகட்டிவாக வரும். அதனால வேற யாராவது கணவன் மனைவி உறவில் உள்ள பெட்ரூமை தொடுவதோ அந்த தீட்டு உள்ள விஷயத்தை அவங்க பெட்ரூம்ல உட்காருங்கன்னா கூட இங்க உட்கார்ந்துடாதீங்க.
அது உங்களுக்கு நெகட்டிவ் அதிர்வுகளை கொடுக்கும். அது வந்து உங்க வீட்டுக்கு நல்லது கிடையாது. அது வந்து நெருப்பை உருவாக்குன இடம், காளி உருவாக்குன இடம். அவங்க உருவாக்கி வைத்த காளியை நீங்க தொடுவது மிக சிறப்பாக இருக்காது. அது வந்து உங்க வீட்டையே இதாக்கி விடும். அதனால அது வந்து ஒரு காமம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒருத்தருக்கு இதுதான். அது வந்து நீங்க அதிகபட்சமாக இருக்கும்போது குடும்பத்தையே அழிச்சு விடும். அதனால அதை நமக்கு சரியான அளவு சரியாக கையாள தெரிஞ்சாதான் அந்த குடும்பம் அழகாக இருக்கும். அதனால உங்களுடைய குளியலும், உங்களுடைய பெட்ரூமும் அது வந்து ரொம்ப முக்கியமானது. அது குளிச்சுட்டு சாமி விளக்க ஏத்திட்டு அப்புறமா வீட்டுல வந்து அடுப்பாங்கரையில உங்களுடைய அடுப்பை பத்த வைத்தால் மிக சிறப்பான லட்சுமி கடாட்சம் உருவாகும். அது வந்து அசிங்கமான இடம் கிடையாது. புனிதமான இடம். அது உங்களுக்கு மட்டும் உள்ள இடம். கருவறையை எப்படி பூசாரி மட்டும்தான் உள்ளுக்கு போக முடியும்னு நம்ம சொல்றோமோ, அது போல்தான் படுக்கறை உங்களுக்குள்ள அறை. அது அந்நிய சக்திகள், அந்நிய ஆட்கள் வரவே கூடாது. அதுக்காக அதை சுத்தப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணி சுத்தப்படுத்த முடியாது. கணவன் மனைவி உறவுக்குள் இருக்கிற அந்த பாண்ட் இருந்துகிட்டே இருக்கணும். அதனால அந்த பாண்ட் உள்ள நீங்க அந்த இடத்த அப்படியே வச்சுக்கோங்க. நீங்க உங்களை சுத்தப்படுத்திக்கோங்க. இரவு நேரத்தை அந்த படுக்கையை பயன்படுத்திக்கோங்க. இதுதான் இங்க முறை. மத்தவங்களை யாரையும் உள்ளுக்கு விடவோ, உள்ளுக்கு வந்து அதை வந்து அந்த பெட்ல அமர வைக்கவோ மிக தவறான இதாக இருக்கும். அதனால கணவன் மனைவி தீட்டை வந்து சரியாக கையாண்டீங்கன்னா உங்க வீட்டில் சரியான உங்க குழந்தைங்களுக்கு திருமண வாழ்க்கை பற்றி ஒரு புரிதல் கிடைக்கும். அந்த புரிதலுக்கு இது மிக மிக முக்கியமானது. இந்த தீட்டு காலத்தில் நீங்க வந்து கண்டிப்பா குளிச்சுட்டு தான் எல்லா பொருளையும் தொடணும். உங்களோட போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்து நீங்க வைக்கிற ஒவ்வொரு பொருளுமே குளிச்சுட்டு தான் நீங்க வந்து தொடணும். தொட்டாதான் அது வந்து ஐஸ்வர்யமாக மாறும். நீங்க அதை குளிச்சுட்டு தொட்டீங்கன்னா எல்லாமே ஐஸ்வர்யமாக மாறிவிடும். அதனால குளிச்சுட்டு அந்த பொருட்களை தொடுவதில் தவறு ஒன்றும் இல்லை. குளிச்சுட்டு தொட்டு நல்லா ஐஸ்வர்யமாக மாறுங்கள். எல்லா எல்லா தெய்வங்களும் உங்களுடன் துணை நின்று இதை பற்றிய சிறிய சிறிய விஷயங்கள் கூட உங்களை புரிய வைக்கிறதுக்கு எல்லா தெய்வங்களும் உங்களுடன் வந்து நிற்பார்கள். மிக்க நன்றி.